ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமனாவை தியானித்து நாம் ஆவிக்குவார்களை பலப்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். உபாகமம் 18:13. உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று தேவனுக்கு சொல்லி வைத்திருக்க பார்க்கிறோம். இங்கே இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் பலவிதமான டாபிக்ல பேசலாம். உத்தமனாய் இருக்க வேண்டும் சொல்லி பேசலாம், கர்த்தருக்கு முன்பாக சொல்லி பேசலாம், கர்த்தருக்கு உத்தமனாய் இருன்னு சொல்லி பேசலாம். இப்படி பல காரியங்கள் தியானிக்கலாம். கர்த்தருக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக எங்க வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக வார்த்தையே பெரிய அர்த்தமுள்ள இருக்கிறது. இந்த கர்த்தருக்கு முன்பாக அப்படின்றது ஒரு ஸ்தானமாகும். கர்த்தருக்கு முன்பாகங்கிறது ஒரு ஸ்தானமாகும். நான் எதை சொல்ல வரேன்னா, நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி போய் நம்ம ஆலயத்தில் போய் என்ன செய்யறோம், படித்து கொள்கிறோம். ஆலயத்துக்கு தேவனுக்கு அதே ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயம் அந்த மாதிரி முன்பாக மட்டுமில்ல, இந்த கர்த்தருக்கு முன்பாக அப்படின்றது ஒரு ஸ்தானமாகும். தம்முடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு, தம்மால் அனுப்பப்பட்டவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தம்மால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, தமக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். எல்லாரும் கர்த்தர் ஸ்தானத்தை தருவதில்லை. கர்த்தர் சோத்திரம் இல்லாத விசேஷமாக பாவிகளுக்கு கிடையாது. நான் சில வசன வாசிக்கல, எல்லாம் தெரிஞ்ச வசனம் வேகமாக போறேன். என்ன பாருங்களேன், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிட்டார். ஆனா ஆதாம் கர்த்தர் முன்னாடி என்னன்னா, தேவன் என்னன்னா நில்ல பாருங்க. அவன் அப்ப பாவியா இருந்தா தேவனுக்கு முன்னாடி நிக்க கூடாம போயிடுச்சு. அப்ப பாருங்க, பாவிகள் தேவனுக்கு முன்னாடி செய்ய முடியல, நிக்க முடியல. அப்ப தேவனுக்கு முன்னாடி நிற்பது என்னது, ஒரு ஸ்தானமா, சாதாரண விஷயம் கிடையாது. அது கர்த்தர் எல்லாத்துக்கும் அனுமதிக்கிறவன். ஆதாமுக்கு அனுமதித்தார், ஏவாளுக்கு அனுமதித்தார். சாத்தானோட பேசுறதுக்கு அப்புறம் அந்த காரியம் நடைபெறவில்லை. தேவனுக்கு முன்பாக ஆதாம் நிற்கவில்லை. தேவன் பிரசாந்த் சோத்திரம் உண்டாதாக அந்த உத்தமனோடு போய்விட்டு, அப்போ கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் சொன்ன உத்தமத்தை இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு முன்பாக வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அது சாதாரண வார்த்தையல்ல, அது ஒரு ஸ்தானமா. ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து எபேசியர் 5:27 சொல்லப்பட்ட பிரகாரமாய் கரைதிரை பிள்ளை இல்லாத சபையாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியாது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருக்கு முன்னாங்க? தேவனுக்கு முன்பாக. அவ பாருங்க, இந்த முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் அதை அன்றையும் பண்ண வேண்டும். வாசிக்கலாம் மட்டும். கரைதிரை பிழை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப கர்த்தருக்கு முன்பாக அப்படின்றது நாம் நிற்கிறோம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துனால. ஹல்லேலூயா. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த விதமாய், தம்மை தாமே கிருபாதாவே பலிய கொடுத்தமாய், இப்போ நாம் என்ன செய்யறோம்? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்லாகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு சொன்னார், பூமியிலே என்னை எவன் மறுதலிக்கிறானோ அவன் பிதாவிலே நானே மறுதலிப்பேன். பூமியில யாரை கனம் பண்றானோ, மனுஷகுமாரை கனம் பண்றாங்களோ அவர் தேவனுக்கு முன்பாக நானும் பரலோகத்திலே கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த முன்பாக வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தேவனுக்கு முன்பாக நாம் கனம் பெற வேண்டும். இயேசு நம்மளை கனம் கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த முன்பாக வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், அது உத்தமம் இருக்க வேண்டும், அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஆதாமாலே அங்கே கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பாவிகள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவகுமார் மரித்தவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. கரைதிரை பிழை உள்ளவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமுள்ள தேவன் மேலே நிற்க முடியாது. அப்படி நிற்க வேண்டும் என்கிறதுக்காக தான் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுடைய டார்கெட் என்ன? இயேசுடைய டார்கெட் என்ன? நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. இந்த பிரசங்க வேலையில் அடிக்கடி நீங்க பார்க்குற வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய நினைவுகளை நீங்க அப்பப்போ அறிஞ்சு கொண்டே வரலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தேவனுடைய கேட்ட தெரியாது. இப்போ பாருங்க, தேவனுடைய இயேசு நினைவுகளை கண்டறிகிறோம்.
அப்போ பாருங்க, நமக்கு எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஒரு அழகாக நிற்க வேண்டும் சொல்லி கர்த்தர் பிரியப்படுறார். பாட்டு மட்டும் போகிறோம், அழகாக நிற்கும் யார் இவர்கள், என்ன இயேசு முன்னாடி அழகாக நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் முன்னாடி நிற்கும் யார் இவர்கள்னு சொல்லி பாடுறோம். நம்ம அதில் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதை நம்ம நினைவு கொண்டிருக்கிறோமா? முதல்ல அது ஒரு ஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? கிடையாது. இதை நிற்கிறோம். நமக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் தெரியும். ஒன்று ஆலயத்துக்கு முன்னாடி வருவோம், அதை தேவனுக்கு நிற்கிற சொல்லி அர்த்தம். இன்னொன்று தெரியும், ஜெபம் பண்ணுறோம், தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த ரெண்டு தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அர்த்தம் சொல்லி நாங்கள் செஞ்சுருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம், கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லா பைபிளை வாசித்து பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிறது வேறு அர்த்தமாகும், அது ஒரு ஸ்தானமாகும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பாருங்க, இப்போ நம்ம வாசிக்கிறோம் யாத்ராகமம் 34 அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். யாத்ராகமம் 34 2-3 இது ஒரு ஸ்தானங்கிறத உங்களை காட்டுகிறேன்னு பாருங்க, வாசிக்கலாம். இது வேகமாக வாசிக்கிறேன். நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலையின் உச்சியிலே காலத்தை சமூகத்து நில்லு, எனக்கு முன்னாடி காலமே வந்து நில்லு அப்படின்றார். எதுக்காக? அது மோசே கொடுத்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை காப்பாற்ற முடியாது, உச்சி மலையில வந்து நில்லு என்று சொல்றார். அடுத்த வருஷம் வாசிங்க. இதுதான் பாயிண்ட். உன்னோடு ஏங்க உன்னோட ஒருவர் வரக்கூடாது. ஏன்? அந்த உத்தவங்க அங்கே ஏற்கனவே அவங்க விக்கிரம் பண்ணி பாதியை அவ்வளோ பேர் நினச்சிட்டாங்க, பாவத்துள்ளாயிட்டாங்க. ஒருத்தர் வரக்கூடாது, நீ வா மறுபடியும் மேலே வா, உனக்கு அந்த மறுபடியும் அந்த கற்பனை எடுத்து தரேன், என் காலமே வந்து நீ எனக்கு முன்பாக நில்லு என்று சொல்லி மோசைக்கு சொல்கிறார். கர்த்தர் சோதரம் எனக்கு அதுக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாது, வேறு யாரும் வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அது வந்து என்ன தெரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்லாத நாளையில் என்ன தெரிஞ்சுப்பாங்க, கர்த்தர் முன்பா அப்படின்றது அது எழுதுறது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு எல்லாம் ஒரு ஸ்தானம் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு பிதாவோட வலது வாசத்திலே உட்கார முடியாத ஒரு ஸ்தானம் இருக்கு, அப்படிதானே? சரி, இயேசு கிறிஸ்து வலது வாசத்துல 2 பேர் உட்கார முடியாத ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுதான் அம்மா கேட்டுச்சு, 2 பையனையும் என்ன அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுங்க. அதுக்கு அர்த்தம் சொன்னா அது என்னுடைய இல்லை, அது பிதாவை அடுத்து பிதா ஒரு காயம் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஸ்தானத்தை கைத்து வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படியாக உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுக்காக சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியாது, தன்னை கிரையாம, அதாவது தன்னுடைய பசு சரீரத்தை அதுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அது என்னவா இருக்கணுங்க, பசுத்தமும் பிழையற்றதும் கரைகரை இல்லாமல் நிற்கணும் அப்படின்றார். அதனால அந்த கர்த்தருக்கு முன்பாக வார்த்தையை அசாட்டாக எண்ணியிருந்தார்கள். அது ஒரு ஸ்தானம் இருக்குது, அதை மேன்மைப்படுத்த வேண்டும். அதுக்குரிய உள்ள அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசைக்கு மட்டும்தான் அனுமதி, பிறருக்கு அனுமதி கிடையாது. ஆதாமுக்கு பாவம் செய்த நிமித்தமாய் அவனுக்கு அனுமதி கிடையாது. 3ஆம் அதிகாரத்துக்கு மேல அதுக்கு முன்னாடி அனுமதி இருந்தது. அவன் தேவனோட உலாவி கொண்டுதான் இருந்தான், தேவனுக்கு முன்பாக இருந்தான், தேவன் கைப்பிடித்து நடைபெற்றிருந்தான். பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவனை தன்னை மறைத்துக் கொண்டான். தேவனுமா நிற்க அவனால் முடியலை. எல்லாராலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, நிற்க முடியாது. சங்கீதம் 5:5 வாசித்து பாருங்க, தேவனுக்கு முன்னால் அவன் நிற்கவே முடியாது. இவர்களெல்லாம் தேவனுமா நிற்கவே முடியாது, பாவங்களுக்கு தேவனுமா நிற்கவே முடியாது. வாசிக்கலாம். முடியாதுங்க. வீம்புக்காரர்கள் கண்ணு நிற்க முடியாது. ஆணவக்காரர்கள் வீம்புக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவங்க சபைக்குள்ள இருக்க முடியாது. இந்த வீம்பா வருவாங்க. தைரியம் வேற, வீம்பு வேறங்க. தைரியம் வேற, வீம்பு வேற. என்ன வீம்புக்காரர்கள் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதே அவன் 13:5 பாருங்க, 13:3 பாருங்க. பாவிகள் அல்ல தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. சோதம் பட்டத்தில் எல்லாம் பாவிகளாக இருந்தார்கள். உத்தமனான லோத்து மட்டும்தான் என்ன செஞ்சு கர்த்தர் பார்த்த லோத்து அதை பாவியை அழிச்சிட்டார். என் முன்னாடி நீங்க நிற்கக்கூடாது அப்படின்ட்டார். வாசிக்கலாம். நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தவர்களும் நான் மரணத்தை அடையாதபடிக்கு என் கண்களையும் தெளிவாக்கும். ஆதியா 13 சங்கீதம் வாசிக்கோ. ஆதியா 13:3 இது வேக வாசிங்க. அவன் தன் பிரயாணங்களிலே பெத்தேல் மற்றும் பெத்தேல்
ஒரு விஷயம் 13 சோதோம் ஜனம் பொல்லாதவர்களும் கர்த்தர் மகா பாவிகளாக இருந்தார்கள். ஆதாம் ஒரு பாவி, சோதம் போகிற ஜனங்கள் இருந்தாங்க மகா பாவி. ஆமாம், இப்படி தான் இவன் கர்த்தர் முன்னாடி முடியாது, நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, ஆதாம தொட்டு வெளியே அனுப்பிச்சார். இப்படி வச்சா நிற்க முடியாது, தொட்டு வெளியே அனுப்பிச்சார். ஆனால் சோதா மக்களை மகா பாவினான்னு செஞ்சார், எடுத்தாருங்க, அடிச்சார். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஏன் ஆதாம் கர்த்தர் அடிக்கலை, சோதாம் பட்டத்தை அடித்த மாதிரி அப்படின்னு. அவருக்கு விளக்கம்னு சொன்னேன். அவர் பாவம் செஞ்சு தன்னை மறைத்து கொண்டான். அவன் பாவத்தை ஒத்துக்கிட்டான். ஏன்னா அதனால் அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், சரி தோட்டத்துக்கு வெளியே போயாது பிழைச்சிட்டு ரசிப்ப அடைவா அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆனால் மகாபாவின்றது பாருங்க, மகாபாவி அதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்காது. அதாவது தேவன் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. தேவன் சொல்லாதெல்லாம் இது ஆதாமாவது சாத்தான வஞ்சிக்கப்பட்டான். இவங்க தேவன் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோதம் பட்டனாங்க, மகாபாவியாக இருந்தாங்க. கர்த்தர் முன்பாக அவர் நிற்கிறது பிரியம் இல்லை, அடித்து போட்டார். அது ஒரு ஜனம், நல்ல ஜனம், சுத்தமாக ஜனங்க லோத்து. அவரை கர்த்தர் அந்த ஆத்மா பாதுகாத்துட்டு சுத்தமாக நினைச்சிட்டாரு, ஃபயர் பண்ணிட்டார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாது. அப்போ வர கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்க முடியும், யார் நிற்க முடியாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விளக்க அதாவது முன்னுரையா, பாவிகள் நிற்க முடியாது, வீம்புக்காரர்கள் நிற்க முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத அங்கே விக்கிரகாராதனை செய்தவர்களே மோசேக்கு கீழே இருந்தார்கள். கர்த்தர் மறுபடியும் மோசே வரணும், அவர்கள் வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். அவனால் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் தேவனை விட்டு விலகினவர்கள் அங்கே நிற்கக்கூடாது. அப்போ யார் நிற்கக்கூடாது, தேவனுக்கு முன்பாக யார் நிற்கக்கூடாமல் போகுது அப்படின்னா பாவிகள், தீபுக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள் அங்கே நிற்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இது முன்னுரையே பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? அதுக்கு முன்னாடி பாருங்க, ஏன் அப்படின்னா அந்த தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய யாராக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூணாவது அனுப்பப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லி அர்த்தம். அனுப்பப்பட்டவர்கள் என்று தன்னுடைய காரியத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் சொல்லி அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள் புறஜாதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்க ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். விசேஷமான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அந்த வழியாக நம்மளையும் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனுக்கு முன்பாக நிற்கிறது நீங்கள் அசட்டை பண்ற காரியம் நினைச்சுக்க. சும்மா ஏதோ மனுஷனை, அந்த மனுஷன் நிற்கிறேன், இந்த மனுஷன் நிற்கிறேன், இப்போ பாண்டியன் நிற்க, முருகன் நிற்கிறேன், இப்படி நினைச்சு கூடாதுங்க. அது ஒரு ஸ்தானமாகும். தேவன் நிற்கிறது ஒரு ஸ்தானமாக. உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கார், நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கார். அந்த ஸ்தானம் கரெக்டாக இருக்க வேண்டும். எலிசா எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த என் வாழ்க்கையில் நிறைய நான் அபியாசப்பட்டிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:16 பார்க்கும்போது அவர் செய்த காரியத்தை அபியாசப்படுத்திருக்கிறேன். அதாவது கர்த்தர் முன்பாக நிற்கிற அவரோட ஸ்தானத்தை எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க, எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக எலிசா நிற்கிறார். திருநசி கர்த்தர் நிற்கிறார். காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யார்கிட்ட? நான் மாட்டேன். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக நான் வாங்க மாட்டேன் என்று சொல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இந்த ஸ்தானத்தை நான் காப்பாற்ற வேண்டும். சும்மா கர்த்தருக்கு முன்பாக கலெக்ஷன் ஏஜெண்டா நான் அப்படின்றார். அது என்ன விஷயம் தெரியுமா? அதில் அவர் ஏன் காணிக்கை வாங்கலை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் கர்த்தர் காணிக்கை அங்கே இருக்குது இல்லையா, அப்போ நான் காணிக்கை கொடுக்க மாட்டேன், ஊழிய காணிக்கை வாங்குறது இல்லையா, அப்போ நீங்கள்லாம் எலிசா மாதிரி இல்லையா அப்படின்னு கிளாஸ்கள்லையும் கேட்காதீங்க. ஊழியர் காணிக்கை வாங்க முடியாது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது வேறு. இங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கணும். அங்கே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு. நாகமான புஸ்தகத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், சுகமாக்கிறார். காசோ யார் வாங்குறா? தேவன் சுகமாக்கிறார். காசோ யார் வாங்குறா? ஏஜென்ட் மாதிரி இவர் காசு வாங்கிறார். அதை அன்றைக்கு சொல்லிட்டார். சில இடங்களில் காணிக்கை வாங்குவாங்க. ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு 8 பேர் பெரிய ஊர் கிடந்து போயிருக்கிறோம் நாங்கள். ஆமாம், அது ஒரு ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஏதோ போய் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அணைஞ்சிட்டோம். அங்கே ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு கடலை அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு சோத்து போயிருந்தார். அங்கே வீட்டில் கவர்மெண்ட் போயிடும் அப்படின்னாரு. சரி, நாங்கள் போயிட்டோம்.
8 பேர் நிற்கிறான். அது அவர் அன்றைக்கி ஒரு சாப்பாடு வர போட்டுட்டார் அந்த வீட்டுக்காரங்க. சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டா சொல்லி சொத்திரம் சொத்திரம் மறுபடியும் கூப்பிட்டு காணிக்க முடியும்னு கேட்டுக்கிறாரு. இவனுக்கு ஒரே வருத்தம், இந்த ஆத்மா என்னடா அது புஷிட்டு வந்து ஒரு காணிக்கை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த துக்கத்துக்காரர்கள் கற்றுப்பட்ட காணிக்கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் என்கிட்ட சொல்ல நான் அவர்கிட்ட கேட்க சார் நம்ம 8 பேரும் வந்து அவர் ட்ரெயின் போட்டு கூப்பிட்டுருக்கும்போது காலையில் ஆரம்பித்தா ராத்திரி முடிக்கிற அந்த ஓடிட்டேன். அவர் என்ன எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோமா, அதான் அவர் சாப்பாடு போட்டார் இல்லையா, அதெல்லாம் வேறு பிரயாசப்பட்டு வந்துருக்குறோம். அதெல்லாம் அது பெரிய செலுத்தணும். அது துஷ்டியில் தான் மறு ஊழியர் கணவனை படைக்கணும் அவங்க அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் பெரிய தொடர்பு இல்லை, உடனே லெட்டர் எழுதிட்டான். ஐயா துஷ்டி வீட்டில் வலுக்கட்டையமாக காணிக்கை கொடுக்க வச்சாலும் எழுதிட்டு போட்டுருக்கான். 2 சோத்திரம் இல்லாத கத்த சோமனா சில இடங்களில் ஆஸ்பத்திரிக்கு போவேன், ரொம்ப முடியாமல் இருப்பேன். ஐயா சோத்திரையா ஆமாம் பரவாயில்ல, எனக்கு உங்கள் ஏறிட்டு இருக்கோம், இந்த ஒரு கூட்டு வச்சுட்டு இருக்கோம் சோத்திரம் அவரால் இருந்து பக்கத்தில் நம்ம காணிக்கை கொடுத்தோம் வாங்க மாட்டேன். அவர் என்னு சொல்லி சபை வந்து கொடுக்கட்டும் அப்படின்னா பாருங்க. நமக்கு ஊழியர்களுக்கு காணிக்கை வந்து நல்ல உரிமை. அப்படின்னா காணிக்கை பெற்று செலுத்துறத தேவனை பண்ணிட்டே எடுத்து பயன்படுத்த உரிமை இருக்கு. அப்புறம் ஒரு பொருத்தனை காணிக்கையை தசமா காணிக்கையை ஊழியர்களுக்கு பயன்படுத்த உரிமை இருக்கு. கர்த்தர் அங்கே நாகமான சோமாக்கி இருக்கிறார். அவர் அன்பாக ஒரு காணிக்கை கொடுக்க விரும்புகிறார். நான் வாங்க மாட்டேன், நான் கர்த்தர் முன்பா நிற்கிறேன். அவர் ஒன்று சோமாக்கி இருக்கிறார், எதுவும் செய்யறதா கர்த்தருக்காக செய்யலாம்னு. ஆனால் மீறி கேசி வாங்கினதை கிறிஸ்தவம் அவர் தாக்கி தேவன் சோத்திரம் இல்லாத. நான் எது சொல்ல வந்தேன் அப்படின்னா, கர்த்தர் முன்பா நிற்கிற ஸ்தானத்தை காப்பாற்றி கொண்டார் எலிசா அந்த காணிக்கை வாங்கலை. ஏன்னா அவர் கர்த்தர் முன்பாக சாதாரண நிற்கிற என்ன செய்வார், எடுத்துக்கொள்ளலை. அவர் ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறோம். தேவன் என்ன கொண்டு அவர்கள் அற்புதம் செய்ய வைத்திருக்கிறார். நான் போய் அதை புளின்னு சொன்ன மித்தமாக கர்த்தர் வார்த்தையை என்ன செய்கிறார், அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துருக்கிறார். நான் தேவன் நிற்கிறேன். சும்மா நீங்கள் ஒரு காசுக்காக நான் என்ன மெடிக்கல் மிராக்கிள் பண்ணிட்டு இருக்க முடியுமா, என்ன கூலியாக கொடுத்துருக்குறேன் அப்படின்றத அவர் அவாய்ட் பண்ணிட்டார். தேவ சோத்திரம் இருந்தாங்க. அதனால் கர்த்தர் முன்பாக நிற்கிறது ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தானம். அது கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் கொடுத்துருக்கிறார், அனுப்பப்பட்டவர்கள் கொடுத்துருக்கிறார், தெரிந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்ல தட்டக்கூடாது, அசைக்கப்படக்கூடாது. இதை நாம் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும். ஐ ஷுட் கிவ் பிரிவிலேஜ். அதுதான் முக்கியம். பிரியாரிட்டி கொடுக்கணும். கர்த்தர் முன்பாக நிற்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மேன்மையில் இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு ஒரு அறிவு வர வேண்டும், ஒரு ஞானம் வர வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஜனங்களா? ஹல்லேலூயா. நாம் யாருங்க? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சோத்திரம்னால ஆகையினாலே இங்கே உங்களுக்கு முன்னுரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் இங்கே நிற்க முடியாது, யார் தேவன் முன்னால நிற்க முடியும். இந்த தேவனை நிற்பது ஒரு ஸ்தானம் என்று சொல்லி கர்த்தர் நாமத்திலே திருவிழப்படுறார். கர்த்தர் சோத்திரம்னா இப்போ பாருங்க, கர்த்தர் முன்பாக இருக்கிறது ஒரு மேன்மையை நீங்கள் பாருங்க. அந்த ஸ்தானத்தோட மேன்மையை பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. நமக்காக இந்த மேன்மை இருக்கிறது, நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கா, நம்ம நாள் பயன்படுத்துகிறோமா என்றதை நீங்கள் பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. கர்த்தர் முன்பாக நிற்கிற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் முறையாக உங்களை வழிநடத்தப்படும். உங்கள் ஜெபமே உங்களுக்கு ஜீவியமாக மாற்றப்படும். இது கர்த்தர் முன்பாக நிற்கிறவர்களுக்குள்ளே ஒரு ஸ்தானமாக. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களே பனி மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனின் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுறேன். அதுக்கப்புறம் மழையே கிடையாது. அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் 3 வருஷம் மழை கிடையாது. கர்த்தர் ஆசி போயிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணினார். மேகம் பெருமழையை பொழிந்ததுன்னு சொல்லிப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் வசனம் வாசிக்க வேண்டாம். அப்போ பாருங்க, எலியா நம்ம கூட பாடுகிற மனுஷன் கர்த்தா ஜெபம் பண்ணா மழை பெய்யவில்லை, மறுபடியும் ஜெபம் பண்ணா மழை பொழிந்தது. அப்போ பாருங்க, இங்கே எலியா வந்து ஒரு அனுப்பப்பட்டவனா. எலியா என்னவாங்க, இந்த இடத்துல யாரா இருக்காங்க, அனுப்பப்பட்டவன். எப்படி எதுக்கு அனுப்பப்பட்டவனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது அனுப்பப்பட்டவன். இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஜாதியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஜனமா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷனா. இவனுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இவனுடைய ஜெபத்தினால் அங்கே விசுவாசிகள் வழிநடத்தப்படுவார்கள். இவனுடைய ஜெபத்தினால் அவருடைய ஜீவியம் அமைக்கப்படும்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? அனுப்பப்பட்டவர்களா உங்களுக்கு ஒரு கட்டளை இருந்து அப்படின்னா உங்க ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். ஹalleluya. உங்க ஜெபமே உங்களுக்கு ஜீவியமா மாறும். உங்கள் ஜெபத்தின்படியே கர்த்தர் வழி நடத்துவாராக. எப்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது நீங்க தகுதியுள்ளவர்களா மாறும்போது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அனுப்பப்பட்டதுதான் இங்கே தகுதியா இருக்கிறார்கள். இங்கே எலியா தீர்க்கதரிசி அப்படியே இருந்தார். அவர் சொன்ன பிரகாரமா மழை நின்னது, அவர் சொன்ன மழை பெய்தது, அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவரே வாசிக்கலாம் 18-15 வாசிக்கலாம். 15-18 சாரி 18-15 1 ராஜாக்கள் 18-15. இன்னைக்கு அதாவது அந்த தீர்க்கதரிசியை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. ஐயா நீங்கள் வரும்போதெல்லாம் அவங்கள வந்து ஓடி போடுறாங்க, அவங்களை பார்க்க முடியல, பரவாயில்ல வந்து இன்னைக்கு அவங்க என்ன காண்பார்கள் என்று சொல்லி அந்த ஊழியர்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். இன்றைக்கு அவனை என்னை காண்பிப்பேன் என்று சேனையின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லு. ஹalleluya. நான் சும்மா இல்லை, நான் ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறேன், கர்த்தர் முன்னாடி நிற்கிறேன், நான் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் காண்பிப்பேன். ஆகாப்பும் சரி மற்றவங்க சரி, அதாவது எலியா பொறுத்தவரைக்கும் வருவாரு போயிடுவார், இப்படி இருந்துச்சு. இப்படி இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி எங்கேயா நான் கொண்டு செய்ய முடியும் போன்னு இன்னைக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி எனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் முன்னாடிக்கிற ஸ்தானத்தில் கொண்டு அவர் ஜீவனோடு சொல்கிறேன்னு சொல்லி அங்கே வெளியே தன்னை வெளிப்படுத்த முடியாத அங்கே என்ன செய்தார்? வாக்கு கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்கு நிறைவேறிச்சு. எப்போவுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஜனங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும், அவள் வாக்கு நிறைவேறப்படும். அவன் ஜெபமே அவனுக்கு ஜீவியமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அந்த ஜெபத்தினுடைய கர்த்தர் நடத்துவாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவுக்கு ஜெபம் கேட்கப்பட்டது சொல்லி அறிந்து கொள்கிறோம். இது முதலாவது பாயிண்ட். ஆமென். ஹalleluya. இதிலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, இவர் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகும். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அங்கு நடத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபங்கள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. ரெண்டாவது எலியாலே இன்னொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. இதையும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அதனால எலியா கர்த்தர் முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனாக அங்கே காண்பித்தார். அந்த ஸ்தானத்தில் நிற்கிறவர் காண்பித்தார். அனுப்பப்பட்டவனுடைய அந்த அனுப்பப்பட்டவர்களுக்காக அடையாளமாக தேவனுக்கு முன்பாக நின்றார். அந்த ஸ்தானத்திலிருந்து ஜெபம் வழியாய் அங்கே இஸ்ரவேல் தீர்க்கதரிசனம் வழியாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ரெண்டாவது பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆதியாகமம் 18:22. இங்கே ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நின்னான். எதுக்காக நின்னான்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனத்தை ஒரு 10-12 பசங்க நான் பண்ணியிருக்கிறேன், 12 வருஷம் மேலே பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதோட உள்ள அர்த்தத்தை கர்த்தர் ஆவியான இரவுகளில் எனக்கு வெளிப்படுத்தினார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18. கர்த்தருக்கு முன்பாக நின்றார். ஹalleluya. சோதோமை அழிக்க முடியாத அந்த தேவதூதர் கடந்து போயிட்டார்கள். ஆனால் ஆதாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தருக்கு முன்பாக நின்றான். எதுக்காக? காணிக்கை கிடைக்க மாட்டது அப்படின்றதா என்ன அப்படின்னு கர்த்தருக்கு முன்பாக நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த காரியங்களை பற்றி ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்போ 13 வாசிங்க. இல்லை 18ஆம் அதிகாரம் 23. பாருங்க, இதுதாங்க அவரோட கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்கோட நீதிமான அளிப்பாரோ அப்படின்றதான் அவர் கேள்வி. இதுதான் அவரோட பாயிண்ட்ஸ். அவருடைய கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ஒன்று தான், துன்மார்க்கோட நீதிமானே அளிப்பீரோங்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அவரை விளக்குங்க. பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமன்றம் இருந்தால் அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமன்றத்தை லட்சியமாக அந்த ஸ்தலத்தை அனுப்பிரோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை 26. நான் சோதாமில் 50 நீதிமன்றம் கண்டால் அவர்களுக்கு அந்த ஸ்தலத்தை நான் செய்ய மாட்டேன், ரட்சிப்பேன் என்றார். அடுத்தது ஆபிரகாம் மறுபடியும் செய்கிறார்.
இதோ தூணும் சாமிகளுக்கு அடியேன் ஆண்டோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமானுக்கு பேர் 5 பேர் குறைஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு, அப்பவும் நான் செய்வேன், அவங்களை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் நான் இன்னும் துணியை வந்து கேட்கிறேன், நீதிமானங்கள் காணப்பட்டாலும் அதுக்கு என்ன செய்வேன்? நீதிமன்ற யுத்தம் அதை நான் அழிப்பதில்லை, 40 நீதிமன்ற யுத்தம் அதை நான் அழிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 30 வசனம் வாசிக்கும் போது அங்கே அவர் 30 இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. 30 தான் அழிக்க மாட்டேன் அப்படின்றார். 31 இருந்தாலும் ஆண்டவரோட பேச துணிந்தே 20 நீதிமன்றம் தான் என்ன பண்ணுவீங்க, அப்போ அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில் 32 பார்க்குறாரு. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பாரு. நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமன்றம் தான் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமன்ற யுத்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 7 சோத்திரம் இல்லாத கர்த்தர் ஆபிரகாம் பேசி முடிந்து போய்விட்டான். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இது ஆபிரகாமுக்கு என்ன பதில் கிடைச்சது தெரியுமா? இது ஆபிரகாமுக்கு என்ன பதில் கிடைச்சது? 50, 40, 50, 45, 30, 20, 10 இப்படி டிகிரிமெண்ட் ஆனோடனே அப்பா அப்படின்னு போனாரு. அந்த திருப்தியில் அவர் போலன்னு ஆண்டு வெளிப்படுத்தினார். அவர் என்ன திருப்தியில் போனாரு? 50 10 வரைக்கும் ஒன்றுடா. அப்போ 10 தான் போறாரு. லோத்து ஊரான என் தம்பி மட்டும் அங்கே இருக்கான். ஸோ 10ல் ஒன்று அவன் கண்டிப்பாக லோத்தை கட்ட அழிக்க மாட்டார் அப்படி திருப்தியில் போனான்னு சொல்லி நம்ம பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாள் வரைக்கும். நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்டா? 10ல் ஒரு ஆள் லோத்து இருக்கிறாரு. அதனால இந்த சோதாப்பட்டத்தில் கர்த்தர் அழிச்சாலும் லோத்தை கர்த்தர் செய்வார், பாதுகாத்துவார். சரி ஆண்டு நீங்கள் உங்கள் வழியாக போங்க, நான் என் முன்னாடி போங்க அதுக்கு அப்படின்னு அவர் அந்த திருப்தியில் அங்கே போகலை. தம்பி காப்பாற்றப்படுவாங்க திருப்தியில் அங்கே போகலை. அவர் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, துன்மார்க்கோடு சேர்த்து நீதிமான அழிப்பீரோ இல்லையா? 10 50 இருந்தாருங்க, 45 இருந்தாருன்னா 5 குறைச்சி 30 10க்கு போய் அவன் நீதிமான அவரை அழிக்க மாட்டாங்கிற ஒரு பாயிண்ட் கிடைச்சுன்னா கிளம்பிட்டார். கர்த்தருடைய வார்த்தை அதாவது தேவன் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கண்ட உடனே அந்த ஸ்தானத்தை எப்படி பயன்படுத்தினாருங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டேன். எதுக்கு பயன்படுத்தினார் என்னன்னு சொன்னால் இந்த விளக்கம் முக்கியம் சொல்கிறேன். எதுக்கு பயன்படுத்தினார் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நாள் கேட்டார், நீதிமானம் எப்படா அனுப்பிங்க அப்படின்னு கேட்டே வர்றார். ஒரு பொசிஷனில் நீதிமானம் அழிக்க மாட்டேன்னு தான் சொல்ல வர்றார். துன்மார்க்க நீதிமானம் அனுப்பிடோ அப்படின்னு கேட்டே வர்றாரு. 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா அப்படி கவுண்டர் குறைஞ்சிட்டே வருது. 10ன்னு அப்போ போதும், இனிமேல் நம்ம வந்து லோகத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம தைரியமாக கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற. அவர் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் வந்துச்சு. எப்படி வந்து அப்படின்னா, கர்த்தர் நீதிமானை அழிப்பதில்லை. இது என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஏன் திருப்தியாக போனார், ஏன் தேவன் கர்த்தர் முன்பாக நிற்கிற ஸ்தானத்தை எப்படி பயன்படுத்தினு சொன்னால், எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நினைவுகளை ஆபிரகாம் மறந்து கொண்டார். ஹல்லேலூயா! தேவனுடைய சித்தத்தை மறந்து கொண்டார். கர்த்தர் முன்பாக நிற்கிறவர்களுக்கு தேவ சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா! தன்னுடைய ஊழியக்காரர் ஒன்றை மறைக்க மாட்டார். இனி நான் உங்கள் ஊழியக்காரன் சொல்ல, நான் உங்கள் நண்பர் என்று ஸ்நேகிதன் சொல்கிறேன். ஏன்னா இனிமேல் நான் எதையும் உங்களுக்கு மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. இயேசு யோவான் 15 சொன்னதை நாம் இப்ப நினைவு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஊழியக்காரன் தேவனை மறைக்கிறதில்லை. கர்த்தர் முன்பாக நிற்கிற அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி அவர் கேட்டது என்ன? என் தம்பியை பாதுகாத்துன்னு சொல்லி கேட்கவில்லை. கர்த்தர் முன்பாக நிற்கிற அந்த தேவ மனுஷன் தன் தம்பியை பாதுகாக்க வேண்டும் சொல்லி கேட்கவில்லை. தேவனுடைய நினைவுகளை என்ன என்று அறிந்து கொண்டு அவன் போராடினான். தேவனுடைய தாட்ஸ் என்ன, தேவனுடைய நினைவு என்ன, அவருடைய சித்தம் என்ன, நீதிமானம் குறித்து அவருடைய வார்த்தை என்ன, நீதிமானம் குறித்து அவருடைய செயல் என்ன, நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டார். கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்னாடி ஸ்தானத்தை கரெக்டாக பயன்படுத்தினான். ஹல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தர் முன்னாடி என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பணம். அடுத்தது பணம். மூணாவது பணம். இவ்வளவுதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறபடியா கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க கேட்க வேண்டியது என்ன? தேவனுடைய நினைவில் அறிந்து கொள்ள வேண்டியதா? ஹல்லேலூயா! அவர் திருப்தி எப்படி ஆனா தெரியுமா? எப்படியோ கர்த்தர் துன்மார்க்க நீதிமானை அழிப்பதில்லை. அதனால தான் இந்த ரெக்கார்டு பின்னாடி வந்து என்னமா, லோத் நீதிமானை, லோத்தை யார் சொன்னாங்க? லோத்தை என்னன்னு சொன்னாங்க? நீதிமான். எப்படி சொன்னாங்க? இதுதான் சோதம்ல அவர் எக்ஸ்ட்ரா டைம் பாதுகாக்கப்பட்டார். அந்த ஆத்மா பாதுகாக்கப்பட்டது. அவர் நீதிமான் என்று சொல்லி உறுதிப்பட்டது. அப்போ கர்த்தர் நீதிமானை அழிப்பதில்லைங்கிற ஒரு வார்த்தையை தேவன் ஞானத்தில் இருக்கிறதை கண்டு கொண்ட ஆபிரகாம் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த ஸ்தானத்தை அவர் பயன்படுத்த போதும்.
இன்னைக்கும் பாருங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஜாதியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்குற ஒரு காரியம் தெரியுமா? ஆபிரகாம் அனுப்பப்பட்டவனா அழைக்கப்பட்டவனா? ஆபிரகாம் அனுப்பப்பட்டவனா அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் புறஜாதியில் அழைக்கப்பட்டவர். இப்போ இதில் யார் வராங்க? நாம வரோம். எலியா கூட இருக்கிறது ஊழியக்காரங்க வராங்க. இப்போ யார் வரோம்? ஊழியக்காரர் வராங்க. யார் வராங்க? விசுவாசிகள் வராங்க. தேவனுமா நிற்க முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் தேவனுமா நிற்க முடியாத ஒரு ஸ்தானத்தை பெறுகிறார்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனாக இருந்தான். தேவன் நிற்க முடியாத ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் நின்றான். தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனுடைய நினைவு அறிந்து கொள்ளணும்னா நீ தேவனுமா நிற்கிற ஜாதியாக மாற வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத தேவனுக்கு அழைக்கப்பட்ட ஜாதியாக இருக்க வேண்டும். அந்த ஜாதியில மட்டும்தான் தேவன் நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு தேவனில் யார் அறிந்து கொள்ளாதுமா? ஒரு மார்க் கொஸ்டின். யார் அறிந்து கொள்வாங்க? அழைக்கப்பட்டவங்க தான் தேவனை பற்றி தெரியும். அதை இயேசு அருமையாக சொன்னேன். எனக்கு அந்த வார்த்தை இந்த வார்த்தையை அப்படி ஜோடியாக வர மாதிரி புல்லரிச்சுக்கிறேன். ஒரு கூஸ் பொம்பாய் போச்சு. நான் ஊழியக்காரன் நான் எதையும் மறைக்க மாட்டேன். இனி நான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன். நான் என்ன ஸ்நேகிதருக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்நேகம் தனது எதையுமே நினைச்ச மாட்டான், மறைக்க மாட்டான். ஆஹா, இயேசு சந்தை எப்படி வச்சிருக்கிறார்? அவருடைய இருந்து அவருடைய புழங்க முடியாது, அவர் முன்பாக நிற்க முடியாத நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எதுவும் மறைக்க மாட்டார், காரியத்தை சொல்லிடுவார். கர்த்தர் சோத்திரம்கார தேவனுக்கு முன்பாக நிற்கிறது பாருங்கள். சில நேரங்களில் தேவனுடைய நினைவுகளை நீங்கள் ஒரே ஸ்லோக்காருன்னு நினைக்காதீங்க. இந்த ஆபிரகாமுடைய இது வீட்டுக்கு ஆராய்ச்சி பாருங்கள். நீங்களாம் வேலைப்படுறது ஆரம்பிக்கிறது தெரியும். தேவனுடைய நினைவுகளை ஒரே ஸ்லோக்காக அறிஞ்சு கொள்ள முடியாது. படிப்படி தான் பண்ண முடியாது. 50, 45, 30, 20, 10 அப்புறம் தான் மண்டையில் ஏறிச்சு அப்பா அப்படின்றது. எப்பவுமே அப்படிதான். தேவ சித்தத்தையும் தேவ நினைவுகளும் நீ என்ன செய்ய முடியாது. உன்னோட சித்தம் என்னோட சித்தம் அல்ல, அதாவது உன்னோட நினைவு என்னோட நினைவு அல்ல, என்னுடைய உன்னோட நினைவு இல்லை. அப்போ தேவ நினைவு எப்படி கண்டுகொள்றது? நீங்கள் அவர் முன்பாக நின்று தேவனை கேட்க வேணும். கேட்கும்போது ஒரே ஸ்டோரில் கேட்க நினைக்காதீங்க. படிப்படியாக சம்பாஷணை பண்ணி தான் கேட்க முடியும். ஒரு ஸ்டெப் வச்சு தான் அந்த இதுவாக இல்லை. ரைட்டு. சாமியார் அப்படி கண்டுபிடிச்சார். ஈசாயமாக தாவதை எப்படி கண்டுபிடிச்சார்? மூத்தமான கூட அபிஷேகம் பண்ண போயிட்டார். கத்திர கேட்கிறார். நோ அப்படின்ட்டார். நீ இதயத்தை பார்க்க மாட்டேங்கிற, நீ வளர்ந்தாலும் பார்க்க எல்லாரும் கேட்காது அப்படின்ட்டார். 1, 2, 3, 4 வருஷம் கடைசி 8வது ஆடு வச்சுட்டு இருக்கான். அவனை கூப்பிடியா அப்படின்ட்டாரு. அவனை கொடுத்து கேட்ட அபிஷேகம் பண்ணான். பாருங்க, இப்போ சாமியாருக்கு எப்போ தெரிஞ்சுது? எடுத்தோடனே நீ போய் அந்த ஈசாமன் 8வது பையனை போய் அபிஷேகம் பண்ணுவா சொல்லிருக்கலாம்ல. தேவனுடைய நினைவு அணுகு என்ன செய்யணும்? ஊழிய முயற்சி பண்ணணும். அழைக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். நாம் நினைச்சதா தேவன் நினைக்கணும் அப்படிங்கிறது இருக்கோம். ஐயோ, இந்த விஷயத்தில் ரொம்ப விமுகராக இருக்கணும். கர்த்தர் நினைச்சதான் செஞ்சு கொடுத்துருவாங்க. நாம் நினைச்ச பிரகாரம் இப்படி அல்ல. கர்த்தர் என்ன நினைச்சிருக்கா அதான் வாழ்க்கையில் நடக்கும். இங்கே அதான் அவர் என்ன சொல்ல வார்த்தையை பாருங்க. நான் நீவன் அழிப்பதுங்கிற நினைவு தேவனிருந்து அந்த தாட்ஸை நினைவு பெற்று கொண்டார். திரும்ப 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 தேவனிடத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் அவர் நினைவு அறிந்து கொள்ளலாம். எல்லாமே அப்படிதான். தேவன் சித்தராக அப்படிதான். இயேசு 3 தடவை ப்ரேயர் பண்ணார். ஆண்டவரே சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க கிடவுது, உன் சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க கிடது. ஆனால் என்னென்ன சித்த முடியாத உங்களோட சாப்பிட்டு ஜெபம் பண்ணார். 3 தடவை பண்ணார். பதில் வரல. கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பாத்திரம் என்ன ஆகும் போது தேசத்துக்காக பாடுபட போகுது. இது என்னோட நீங்க அது ஏன் சித்தை நிறைவேறாது அப்படின்னு கண்டுபிடிச்சார். 3 மட்டும் தெரிவித்தார். அப்போஸ் போது அந்த கூப்பிட்டு சாதாரண இந்த நோயை என்ன செய்யுங்க, இந்த பலவீனத்தை விட்டு நீக்கி போடுங்க. 3 மட்டும் ஜெபம் பண்ணார். கர்த்தர் சொன்னது, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு பலவீனது பூர்ணமாயிடும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அவசியத்தை அறிஞ்சுக்கிட்டார். இனி தேவனுடைய நினைவுகளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பவுல் போராடுகிறார். ஏசு பிதாவின் சித்தத்தை அறிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யல, அவர் போராடுற நிறுத்தி கொண்டார்கள். அதுதான் அங்கே 3 பார்க்குறோம். இங்கே 5 கொஸ்டினாக பார்க்குறோம். சாமுவேலுக்கு 7 கொஸ்டினாக பார்க்குறோம். அப்போ பாருங்க, இப்படி தேவனுக்கு ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப்பு வச்சதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பாருங்க, நமக்கு இந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்தானம்? தேவனுடைய நினைவுகளே அறிவுடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த தேவனுமா நிற்கிற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டதுனால நீ தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தையும் நீ பெற்றிருக்கேன், நாம பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவர் யாரா இருக்கிறார்னா அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் தம் நினைவுகளை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் தம் நினைவுகளை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீ அவர் பாதப்படி நின்று பார். தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை கேட்டு பார். ஆபிரகாம் போல
நீதிமான் அழைப்பீரோ, துன்பம் நீதிமான் அழைப்பீரோ கேட்டுப்பார். 50 பேர் தான் என்ன செய்வீங்க ஆண்டவரே, 30 பேர் தான் என்ன செய்வீங்க அழைப்பீரோ கேட்டு பாருங்க. கடைசியில் கர்த்தர் சொல்ற வார்த்தை நிச்சயமாக அந்த இடத்துல நீதிமான் தான் அவர் அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்வார். அவர் நினைவில் அங்கே வெளிப்படுத்தினார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால தம் அழைக்கப்பட்டவர்கள் தேவன் தம் நினைவுகளை வெளிப்படுத்துறாங்கிறது ஒரு புதிய செய்தியை, அதாவது என்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற ஒரு புதிய காரியத்தை நேற்று இரவு கர்த்தர் வெளிப்படுத்துகிற கர்த்தர்னாலே நான் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துறேன். ஹல்லேலூயா. ஆகிய தேவ ஜனங்கள், நீங்கள் கர்த்தர் முன்பாக நீங்கள் ஸ்தானத்தை பயன்படுத்தி தேவனுடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகிய வார்த்தைகளை தேவசனம் செய்யறதுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. 3 காரியம் பார்த்தோமா. எலிசா 4வது சகரியா 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. யோசுவா பிரதான ஆசாரியன். இவன் நீங்க யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பிரதான ஆசிரியராக நியமிக்கப்பட்டவன். இவனுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் முன்பாக நிற்க முடியாது. அதாவது மோசேக்கு இதை கொடுக்க பார்க்கணும். எப்படின்னா பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா அவங்க தான் உள்ள வரணும். அப்போ ஆசையோட ஒரு சங்கிலி கட்டி போய் சேர்ந்த ஒரு சங்கிலி கட்டி சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஆனால் இயேசு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் என்ன செய்யலாம், அது உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு அனுமதி பெற்று சொல்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அவர் பிரதான ஆசிரியருக்கு இங்கே ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா கர்த்தர் முன்பாக நிற்கிற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் தூதன் முன்பாக பிரதான ஆசிரியர் முன்னாடி நின்னான். ஆனால் பாருங்க, இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் குற்றம் சொல்ல முடியாது. சாத்தானும் வந்து நின்னான். சில நேரங்களில் தேவனுமான் நிற்கிற நம்ம ஸ்தானத்தில் காணப்பட்டாலும் கூட சாத்தான் செய்வான். ஏதாவது நம்மகிட்ட போராட பார்ப்பான். அடுத்த வருஷம் வாசிங்க. பாருங்க, நல்லா கேட்டுக்கணும். விரோதம் செய்ய மாத்திரம் தான் அவனால் செய்ய முடியும். ஸ்டெப்பு தான் எடுத்தான். விரோதம் செய்ய முடியாது. விரோதம் செய்ய முடியாது. சில ஸ்டெப்புகளை சாத்தான் எடுத்தோடனே நம்ம படகு விழுந்துடும். ஆமாம், சிலர் பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், நான் கற்றுக்கிட்டோம். நான் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ போனது கிடையாது. அந்த வரைக்கும் நான் ஆஸ்பத்திரி இருக்கிறேன். சின்ன வயசில் எப்போமாவது காய்ச்சல் ரொம்ப ஊசி போடும்போது போனேன். அங்கே ஒரு சின்ன கிளினிக் இருக்கும். அந்த கிளினிக் ஒரு ஸ்க்ரீனோட திறந்தால் டாக்டர் தெரிவார். அப்படியே எம்எல் மாதிரியே தெரிவார் பார்க்கணும். ஐயோ அம்மா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று லேசாக தான் குத்துவாங்க. ஒன்றும் இல்லை அடிமா, லேசாக குத்துவாங்கன்னா மறுபடியும் பயம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் அங்கே வெளியே வரும். ஆமாம், அது வரும்போது அது மேலே ஒரு வாடை அடிக்கும். ஒரு வெண்ணி வாடை அடிக்கும், சுடுதண்ணி வாடை அடிக்கும். அந்த சுடுதண்ணி வாடை வச்சு என்ன தெரியுமா, ஊசி என்ன செய்ய போகிறாங்க, சுட வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் பார்க்க கிடையாது. அதாவது வைத்திர சேவையாக போனோம்னா இதை பார்த்தா அடுத்த வைத்திர சோதனை போல இருக்கு. ஆமாம், அப்புறம் மறுபடியும் ஸ்கீன் திறப்பாங்க, உள்ளே போயிடுவார். அவர் பார்த்தா மறுபடியும் பயம் வந்துடும். நர்ஸை கண்டா பயம், டாக்டர் கண்டா பயம், அந்த வெட்டி வாடை கண்டா பயம். குறிப்பாக அந்த கிளினிக் ஒரு பெஞ்சு போட்டுருவாங்க பாருங்க. ஒரு 3 பேர் ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சை கண்டாலே எனக்கு வயிறு நடக்கும், ஏற்க நடக்கும். ஆமாம், அப்படி அவர் என்ன செய்கிறாங்க, அப்படி ஒரு பயத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசியில் உள்ளே போனோடனே அந்த ஊசி எடுப்பாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அப்போ லேசாக வலிக்கவே இருக்காது. எந்த ஊசி வலிக்காது. போய் சொல்லி ஊசி போட வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்க. எந்த ஊசி வலிக்காது, அதனால் வலிக்க லேசாக தான் வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். என்ன அதை எடுத்தோம் எம்மானு வேகம் மாடி அம்மா மாடியில் ஒன்றுல. அப்போ பாருங்க, சில பேருக்கு எது சொல்கிறாங்க அப்படின்னா, சாத்தா சில ஸ்டெப்பு எடுத்தோடனே பயந்து வலிக்கிற வந்துடுது. அந்த பெஞ்சு பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர் ஊசி அப்படி எடுத்தாலே வந்து அதில் நர்ஸை வெளியே சுட வச்சாலே எனக்கு வந்து பயம் வந்துடுது. அப்படி வந்து மயங்கி விழுந்துடும். இன்னைக்கு நம்மளோட ஆவிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு. சாத்தா உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, விரோதமாக செய்ய மறுபடியும் வசனம் வாசிங்க. சாத்தான் விரோதம் செய்ய மாத்திரம்தான். he planned to do something அப்படின்னு ஒரு போலதான். விரோதம் செய்ய அவ்வளோதாங்க, பக்கத்துல இருந்துதான். உடனே நம்ம பேசுகிறோம், ஐயோ சாத்தா ஆவி போராட்டம் அப்படி விழுந்துரு, கீழே விழுந்துருது. நான் உண்மையே நிறைய ஆவிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சாத்தா ஏதாவது ஸ்டெப் எடுத்து பயந்துருக்கிறேன். இதெல்லாம் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சு, அப்பா நம்ம பெரிய ஒரு கோடை இருந்திருக்கோம். ஆவிக்கிற கோடைன்றது தானே. சாத்தா ஸ்டெப் எடுத்தாலே போதும் நம்ம டபக்குன்னு. நீங்கள் நான் எதுக்கு இந்த ஹியூமராக சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் மனசு வச்சுக்கணும்.
அனுபவம் தான பாஸ்டர் வந்து ஊசி எடுத்தாலே மயங்கி விழுந்துருவாமே, ஊசி எடுத்தாலே அவர் வந்து ஆஸ்பத்திரியில் போனாலே மயங்கி வந்துடுவாமே அப்படின்ற மாதிரி சாத்தா ஸ்டெப் எடுத்தாலே நம்ம விழுந்துருவோமே அப்படின்னு நினைச்சிங்க எப்போ வாழ்க்கையில் நினச்சிக்கோங்க. அதுதான் நான் சில ஹியூமராக சில காரணம் சொல்கிறேன், மனசை பதிவிக்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு சிரிக்கிறதுக்கு கத்திரவசம் சோத்திரம் இல்லாதாங்க இங்கே விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாத்தான் ஸ்டெப்பு மாற்ற தான் எடுத்துருக்கிறான், அவ்வளோதான். அப்படிதான் அடுத்த வருஷம் வாசிங்க. நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசிரியருக்கு இப்ப தலையிடுற யாரு? கர்த்தர் தலையிடுறா. சாத்தானை எதிர்க்க முடியாது. இவன் ஒன்றும் பேச முடியல, இவன் ஸ்டக் ஆகிட்டான். ஐயோ இவன் வந்துட்டானா, அச்சோ நம்ம போட்டு தருவான அப்படின்றது நிற்கிறான். ஆனால் பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? அவரை வாலண்டரா தலையிடுறார். அங்கே யோசுவா தான் கேட்டாரா, ஆண்டவரே இந்த பக்கத்துக்கு சாத்தான் என்ன செய்ய விடுவீங்க? கேட்கவே இல்லை. கர்த்தர் வாலண்டரா என்ன செய்தார்? தலையிட்டார். ஹல்லேலூயா. இதனால யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரியவரை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு என்ன ஸ்தானத்துல, அந்த தேவனுடைய ஸ்தானத்துல நீங்க இருக்கும்போது கர்த்தரே உங்களை என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த சாத்தான் எடுத்து நிற்கிறதுக்கு முன் வருவார். He will come volunteer to destroy the Satan or devil's action. அவர் வாலண்டரா முன்னாடி வருவார். அந்த குற்றச்சாட்டை அனுமதிக்க மாட்டார். நீங்க அப்படியே இருப்பீங்க, அவ்வளவுதான், வந்துட்டானா அப்படி போச்சே, ஆண்டு முன்னாடி நிற்கிறோம், என்ன போது தெரியல, தண்டனை தான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஸ்தானம் எப்படி தெரியுமா? கர்த்தரே தலையிட்டு சாத்தான் நொறுக்குற ஒரு ஸ்தானமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களை நீங்க அறிந்து கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக சாத்தான் எதிர்க்க முடியாது போராடுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடியேற்றுவார். எதிரிகளுக்கு முன்பாக 7% சோத்திரம் உண்டாதாக. பேதுரு என்ன செய்தார்? அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா நம்ம தைரியமா அப்படி பேசலாம். கதை சொல்ல சாத்தான் போட சுரைக்கிற மாதிரி சுரைக்க போறான்னு அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனால் அவன் விசுவாசம் ஒழுங்கு கூட அப்படிங்க நான் நினைச்சேன் ஜபம் பண்ணி நினைக்கிறார். சாத்தான் வந்து பேதுருவேன் கை அனுமதி கொடுக்கல. அவர் ப்ரேயர் அப்படி பாதுகாப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மறுச்சாரு, அதோட சரி. அதுக்கப்புறம் பேதோட நிலைமையே மாறிடுச்சு. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. நீ கர்த்தர் முன்பாணிக்கிற ஜனங்களுக்கு அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தரே சாத்தான் எதிர்த்தத்தக்கதாய் அவர் வாலண்டரா முன்வராங்கிற தேவஜனை நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஆளுகையை தொடர்ந்து அவனுக்கு ரீட்டைன் பண்ணி கொடுக்கிறார். வாசிக்கலாம். எங்கிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? எங்கிருந்து? அக்கினியில். அவ்வளோ சோதனையில் நாம் தப்பிச்சு விசுவாசத்தை வச்சு அவளை வச்சு ஒரு பிரதான ஆசையை நிறுத்தி வச்சிருக்கேன். ரொம்ப சாதாரணமான விரோதமாக வர இவன் தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லி தேவனே அந்த வாராடுற பார்க்கிறோம். அடுத்து பாருங்க. பாருங்க இப்போ தூரம். இப்போ பாருங்க யோசுவா எங்க நின்னா? கர்த்தர் தூரம் முன்பாக ரொம்ப பரிதாபமா பாவம் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி நின்னா. உடனே கர்த்தரை சேர்த்துமா அந்த அழுக்கு வசத்தை வாசி எடுத்துக்கலாம். நிச்சயமா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள் கர்த்தர் அழுக்கு வசத்தை நிற்க அனுமதிக்கவே மாட்டார். அது உடனே என்ன செய்வார்? களைந்து போட்டுட்டே செய்வார். ஒரு மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார், களைந்து போட்டுட்டே செய்வார். பயப்படாதீங்க. தேவனுக்கு ஜனங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் யோசுவா எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டோம், நியமிக்கப்பட்டவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டோம், தன்னோட பணிக்காக நியமிக்கப்பட்டவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு ஸ்தானம் தேவனுக்கு பண்ணிக்கிற அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. அது மேன்மை என்ன பாருங்க. அந்த மேன்மை வந்து என்ன அப்படின்னா, சாதாரண வாலண்டரா கர்த்தர் அங்கே போய் தாக்குறதை நம்ம பார்க்கிறோம். அதனால அனுப்பிட்ட செய்ய அப்படிங்க புது வசத்தை கொடுக்குறதா பார்க்குறோம். வாசிங்க. மூணு பாயிண்ட் இருக்கு. அடுத்து வாசிங்க. பாருங்க, இங்க அக்கிரமத்தை கர்த்தர் நீங்க தான் செய்யறா. அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அக்கிரமத்தை செய்வார். ஒரு நாள் நிச்சயம் நீங்க செய்வார். ஒரு பாஸ்டர் பாவப்படுத்திக்க நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த அக்கிரமத்தை நீக்கி போடுவார். ஒரு பாஸ்டர் தப்பு பண்றேன்னு சொல்லி கைப்பற்றி சிரிக்காதீங்க. கர்த்தர் அக்கிரமத்தை நீக்கி போடுவார். சாத்த கூட்டத்துல முன் வரலாம், கர்த்தர் அவனை கண்டு போடுவார். ஏன்னா அவன் தேவன் முன்பாக நிற்கிற ஜாதியா. அந்த ஜாதியை எப்படி காப்பாற்ற கர்த்தருக்கு தெரியும்.
வஸ்திரத்தை பழையத்தை கழட்டி போடுவார், புதுசை கொடுப்பார், அக்கிரமம் நீங்க செய்வார், சாத்தானை கடிந்து கொள்வார். 3ஆவது பாயிண்ட் 4ஆவது பாயிண்ட் பாருங்க, வாசிக்க அடுத்தவாங்க. இப்போ மறுபடியும் ஸ்தானத்தை கொடுத்து இப்படி போயிட்டே இருக்கும். 6ஆவது வாசிங்க. என்னவென்றா ஒரு மறுபடியும் உனக்கு ஒரு ஆளுகை கொடுப்பார், ஒரு சான்ஸை கத்த கொடுப்பார். ஆமென், ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவன் உம்மானிக்க ஜனங்களுக்கு மறுபடியும் என்ன உண்டு? ஒரு வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய ஆளுகை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya. தேவனுக்கு முன்னாடி நிற்கணும், உத்தமனா இருக்க வேண்டும். நிற்கும் போது கர்த்தர் வாழென்ற சாத்தானை எதிர்ப்பார். உங்கள் பழைய வசனம் கழித்து கொண்டு புது வசத்தை கொடுப்பார். தலையில பாவை சொல்லி மகிழ்வார், அக்கிரமனை நீங்க செய்வார். மறுபடியும் நீ ஒழுங்கா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்க ஒரு ஆளியை கத்தனை செய்வார், மறுபடியும் அங்க கொடுப்பார். ஹalleluya. நீ தேவன் நிற்கிற ஸ்தானத்தோட மேன்மையா தெரிந்து கொள்ளப்படும். அதனால நம்ம ஊழியர்கள் அழைக்கப்பட்டவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஊழியர் குடும்பங்களாக சொல்றேன், நமக்கு ஒரு மேன்மை இருக்குங்க. தேவன் நிற்கிறது ஒரு மேன்மை இருக்கு. நமக்கு தேவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. மேன்மை என்னன்னா தேவன் நிற்கிற ஒரு ஸ்தானம். நம்ம தப்பை செஞ்சாலும் கர்த்தர் நமக்கு வேற வசத்தை கொடுப்பார். ஹalleluya. நம்ம அக்கிரத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். தைரியமா இருக்கீங்க, மனித ஆளுகை கொடுப்பார். ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஆளுகை தருவார், பயப்படாதீங்க. சாத்தானே நமக்கு முன்னாடி அவர் எதிர்த்துருவார். ஹalleluya. எனக்கு அந்த இந்த வசனத்தை நான் படிச்ச பாயிண்ட். யோசுவா கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் செஞ்சார். சாத்தானே வரேன் எங்கிட்ட அடிக்கடி சாட்சியம் இப்படி பக்கத்துலேயே எனக்கு தெரியுது. கத்தராக பார்த்தா டிவி வரைக்கும் பாதுகாத்துக்க பஸ்ஸில் போக எனக்கு சம்பளம் சொல்லணும். ஆமாம், இது ஜெயிச்சிருக்காது. ஆனால் கத்தர் நிச்சயப்பா எல்லாத்தையும் விலைக்கு பார்த்துப்பா. சாத்தோடைய கிரியிலிருந்து அவர் விலைக்கு பாதுகாத்துப்பா. இதுக்கு தெரியாது, இது அப்பா இவர் வேறு இருந்திருக்கோம் பஸ்ஸில். கத்தர் அவங்கள என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு அறியாமையே கத்தர் என்ன செய்கிறார், கத்தர் எரிசு உங்களை கத்தர் கடித்து கொள்ளணும்னு சொல்லி சாத்தானோட தோட்டத்தை நீக்கி போட்டு உங்களுக்கு பாதுகாக்கிற பல முறையை எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். கத்தர் சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இங்கே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, இங்கே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் வாலண்டராகவே, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஒரு மேன்மையை கொடுக்கிறார். தனக்கு முன்னால் நிற்க முடியாத ஒரு மேன்மையை கொடுக்கிறார். அந்த தனக்கு முன்னால் நிற்கிற ஒரு மனிதனுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் நிற்கிறதுக்காக தேவன் வாலண்டரா சாத்தானை எதிர்க்கிறார். அதனால் முன்னாடி நிற்கிற மனிதனுக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து, பழைய வசதி கலந்து புது வசதி கொடுத்து, அபிஷேகம் கொடுத்து, ஆசிரியத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, அக்கிரமம் நீக்கி வாய்ப்பை கொடுத்து அவள் மறுபடியும் தலை நிமிர செய்கிறார். இது தேவன் முன்பாக நிற்கிற ஜனங்களுடைய இன்னொரு மேன்மையாகும். ஹalleluya. இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேன்மையான பார்க்கிறோம். கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாதாக. அப்போ பாருங்க, 3 காரியம் பார்த்துட்டோமா. அழைக்கப்பட்டவர்கள் எரியா உதாரணமாக பார்த்துக்கொண்டு ஜெபம் கேட்கப்படும். அனுப்பப்பட்டவர்களுக்கு பெரிய உதாரணம் பார்த்தோம், ஜெபம் கேட்கப்பட்டு சொல்லி பார்த்தோம். ஜெபம் ஜீவியம் மாறும் சொல்லி பார்த்தோம். அழைக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தோம், தேவன் நினைவில் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவன் முன்பாக நிற்பார்கள், அவர்களுக்கு தேவன் நினைவுகளை வெளிப்படுத்துவார் என்கிறத பார்க்கிறோம். 3வது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் முன்பாக நிற்பார்கள், அவர்கள் கர்த்தர் பாவமே செஞ்சாலும் கூட அவர் அக்கறம் நீக்கி போட்டு ஆளுகை கொடுத்து சாத்தான் எதிர்த்து நிற்கிறதை, சாத்தான் எதிர்ப்பார் என்கிறதை நாம் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் மன்னிக்கோட காரியத்தை மேன்மையை பார்த்தோம். 4வது பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அனுப்பப்பட்டவன் அழைக்கப்பட்டவன். இதுக்கெல்லாம் உட்கார்ந்து முடியுமா? அனுப்பப்பட்டவருக்கு எலியா எடுத்துக்கலாம், ரைட்டா? அழைக்கப்பட்டவருக்கு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு யோசுவா இப்படி பார்த்துட்டோம். ஒரு அனுப்பப்பட்டவனும் அழைக்கப்பட்டவன் இருக்கிற ஒரு அவர்கள் ஆட்கள் இருக்கிறாங்க. அது யாரும் சொல்ல முடியுமா? ஆனியன் வேறு பண்டிதர்கள் சொல்கிறாங்க. தானியலா? தானியல் வந்து அனுப்பப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் வரும். எனக்கு தெரியும், தெரியல. முக்கியமான சப்ஜெக்டுங்க. அனுப்பப்பட்டதும் அழைக்கப்பட்டோம் ஒரே ஜீசஸ் வேறங்க, அவர் தேவகுமார். ஆமாம், அவர் எப்போ அழைக்கப்பட்டார்? அனுப்பப்பட்டவங்க. யோவான் அனுப்பப்பட்டவன் தான்.
அழைக்கப்பட்டவனா அங்கிருந்து கால் பண்ணிருக்கணும்ல அந்த அழைப்பை. யோனா அனுப்பப்பட்டவன் தான். மோசே அழைக்கப்பட்டார் என்ன தேவ ஊழியத்துக்காக. அப்புறம் கானான் தேசத்துக்கு பிடிக்க முடியாத அனுப்பப்பட்டார். எங்க அனுப்பப்பட்டார் தெரியுமா? இந்த அழைக்கப்பட்ட சடத்துல அந்த எகிப்திலிருந்து அவங்க அழைச்சிட்டு வரக்க என்ன செஞ்சாரு? அனுப்பப்பட்டார். அனுப்பிச்சு கானான் தேசத்துக்கு பிடிக்கப்பட்டார். தேவனுடைய சந்தோஷம். இவங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மேன்மையை தேவன் கொடுத்தார். அனுப்பப்பட்டவும் சரி, அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் சரி, ரெண்டு சேர்ந்து இருந்தால் சரி, கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுக்குறார்? ஒரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மேன்மையை தருகிறார். இந்த மேன்மை என்ன? 9ஆம் அதிகாரம் 18-19 என்ன அப்படின்னா, பிறர் இவர் ஜெபம் பண்ணா பிறர் மன்னிக்கப்படுவார்கள். ஒரு இரக்கத்தை இவர்களுக்கு மொத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் சரி, அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் சரி, அங்கே இவர்கள் ஜெபம் பண்ணா ஒரு இரக்கம் உண்டாகும், அங்கே தேவஜனங்க ஒரு சேமம் உண்டாகும், ஒரு பாவ மன்னிப்பே உண்டாகும். வாசிக்கலாம் 9-12-19 தேவம் வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சார்? இவர்கள் பாக்கியம் கொடுத்துருக்கு. எதுக்கு தெரியுமா? இவர் கர்த்தருக்கு முன்பாக மேன்மை எப்படி பயன்படுத்திக்கிட்டார்? மக்களே ரட்சிக்கப்படும், மக்கள் சுத்தமாக விசேஷமா தேவனோட மறுபடியும் செய்யணும், இணையணும். 40 மகள் கர்த்தருக்கு முன்பாக செஞ்சிருக்கிறாரு என்று அந்த ஸ்தானத்தை பயன்படுத்திருக்காரு. ரிசல்ட் என்னாச்சு? வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக மேன்மையை பாருங்க, வாசிக்கலாம். அடுத்தது இல்லை, கர்த்தர் உங்களை அழைக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு ஆமென். ஹல்லேலூயா. இதுல என்ன ஆச்சு தெரியுமா? மோசே தனக்கு முன் தேவன் முன் நிற்கிற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சார் தெரியுமா? மக்கள் மேல் தேவன் கோபப்படாம பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் பிறருக்காக வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அவர் என்ன செய்ய மாட்டார்? கோபத்தை காட்ட மாட்டார். அவர்கள் 40 நாள் அப்பம் செய்யாமல் தண்ணி குடிக்காமல் தேவனுக்கு முன்பாக நின்றேன். சும்மா போய் அங்கே வனாந்தரில் தேவனுக்கு முன்பாக நின்றேன். எனக்கு சாணத்தை கொடுத்துருக்கார். எனக்கு பட்டது சாணத்தை கொடுத்துருவோம், உங்களுக்கு கொடுக்கல. அது எங்கே வசனம் பார்த்துட்டோம். எனக்கு மட்டும் கொடுத்துருக்கா போய் நின்னேன். கர்த்தர் செஞ்சார், உங்கள் கோபம் படுவார் என்று பார்த்தேன், ஆனால் செய்யலை. மன்றாட கேட்டதை கர்த்தர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கோபம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் தேவன் முன்பாக நிற்கிற ஜனங்களாக இருந்து மன்றாடுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய விசேஷத்தை மேன்மையை பாருங்க. இது அதனால சில இடத்துல நம்ம என்ன சொல்கிறோமா, எங்களுக்கு அது ஜெபிச்சிங்கன்னு சொல்கிற ரீசன் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் முன்பாக போராடுகிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் முன்னாடி ஜெபிக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் முன்னாடி மன்றாடுற. எனக்கு இந்த வார்த்தை என்னதுமா, போராட வார்த்தை எனக்கு தோணலை. என்ன தோணுச்சு? மன்றாடுகிற, தேவனுக்கு முன்னாடி மன்றாடுகிற. அது யாருக்கு வருதுமா? அழைக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் என்ன வரும்? அனுப்பப்பட்டவர்களுக்கு சொல்லிட்டே போயிட்டே இருப்பான், அதிகாரத்தில் சொல்லிட்டே போயிட்டே இருப்பான். அழைக்கப்பட்டவன் கொஞ்சம் இறங்க காட்டுங்கன்னு ஆபரா மாதிரி கழிச்சுவான். அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்டவருக்கு அவர் 2 விஷயம் பாருங்க. இந்த அழைக்கப்பட்டதுக்கு இன்னொரு சமயம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா முன்னாடி படிச்சு பாருங்க தெரியும். நான் வரமாட்டேன் பாரு இருக்கு. வா வரமாட்டேன் என் பேச்சு தெரியும், அது சரி வா பாரு அடையாளம் காமிக்க வா. அப்போ இது அழைக்கப்பட்டவர் ஆகிட்டாங்க. அழைக்கப்பட்ட என்ன டாஸ்க்கு? எனக்கு ஒரு டாஸ்க்கு ஒரு ஆள் அனுப்புறதா அது பண்ணுறது அனுப்பப்பட்டவர். பார்வோடு ஜனங்களை விடுவித்து இந்த மலையில் ஆராய்ச்சி பிற்பாடு காணத்தை அழைச்சிட்டு போகுது அனுப்பப்பட்டவர். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் மோசே வரமாட்டேன் சொல்றாரு பாருங்க, அதுதான் அழைக்கப்பட்டவர். அதனால இந்த அழைக்கப்பட்டவர் அனுப்பப்பட்டவர்கள் உள்ள நிலைமை எப்படி தெரியுமா? பிறருக்கா மன்றாடுகளாக இருப்பாங்க. எப்படியாவது தேவனிடத்துக்கு ஒரு ஆசையை ஜனங்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினைப்பார்கள். கர்த்தரும் அது அவர்களுக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறார். எனக்கு முன்னாடி நீ மன்றாட எனக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அவன் பாவப்பட ஜனங்க, நீ மட்டும் வந்தோ ஏதோ ஆசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னதில்லை. என்ன செய்கிறார்? மன்றாடுறார். 40 நாள் மன்றாடுறார். தேவன் முன்பாக நின்று மன்றாடுகிறார். கர்த்தர் சேமத்தை கொடுத்து, சரி இந்த இனிமையும் பாவம் செய்ய விட்டுருங்க, இனிமே ஒரு கட்டளை தரேன், இந்த கட்டளை ஒழுங்காக நடந்தனா காணான் தேசம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. காணான் தேசம் போனதுக்கப்புறம் இதை நீ நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக. கர்த்தர் அங்கே
தனக்கு முன்பாக மோசே மன்றாட்டை கேட்டு அந்த ஸ்தானத்துடைய மேன்மைக்காக அந்த கர்த்தர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோபத்தை நீக்கி போட்டார். தம்மையான கோபத்தை காட்டாமல் பார்த்து கொண்டார். ஆகையினால கர்த்தர் முன்பாக நிற்கிற ஜனங்கள் மன்றாடும் போது பிறர் மேல் உள்ள கோபமோ தம்மையான கோபத்தை நீக்கி போடும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்காரு. தேவத்தை நன்றி கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் 4 காரியங்கள் பார்த்தோம். அனுப்பப்பட்டவர்கள் தேவன் நிற்பார்கள். கர்த்தர் அந்த ஸ்தானத்தை அவர்களுக்கு மேன்மையாக கொடுத்திருக்கிறார். அவள் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் அவள் கேட்கும். அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் ஸ்தானத்தை கர்த்தர் நிற்க முடியாத ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய நிலைகளை அறிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் மணிக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க அங்கே அவர் பாவம் செய்தாலும் கர்த்தர் அந்த அக்கிரமத்தை நீக்கி போட்டு மறுபடியும் ஆலய கொடுப்பார். சாத்தானை வாழ்கின்றார் ஏற்றி இருப்பார். கர்த்தர் அனுப்பப்பட்டவருமாய் இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவனும் சரி, அவள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மன்றாட்டை கர்த்தர் கேட்டு கோபமாக மக்கள் மேல் இடாமல் கர்த்தர் அதை அந்த கோபத்தை நீக்கி போடுவார். இப்படி கர்த்தர் முன்பாக நிற்கிற ஒரு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் முன்பாக நீங்கள் எந்த வகையில் வாரீங்க? அழைக்கப்பட்டவர்கள வாரீங்களா? அனுப்பப்பட்டவர்கள வாரீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாரீங்களா? இல்லை ரெண்டும் சேர்ந்து வாரீங்களா? தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஸ்தானம். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு சந்தோஷப்படுங்க. அதாவது எனக்கு மோனிடம் பேசியிருக்க ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார். தலைமுறையாக தேவனுக்கு மகிமை உண்டாகணும்யா அப்படின்னா என்ன ஒரு தாட்ஸ் பாருங்க. அதை சில ஆவிகளோட பேசணும். சும்மா இருக்கிற முட்டாளோட பேசணும். நம்ம கீழே கூட்டி போயிட்டே இருக்கோம். அவர் சொன்னார், தலைமுறைக்காக என்ன செய்யணும்? என்ன தேவனை மகிமைப்படுத்த சொல்கிறார். சபையில் தலைமுறையாக தேவனுக்கு மகிமை உண்டாதுன்னு அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ நீங்கள் சபையை பற்றி காரணம் பேசி கொண்டிருப்பது சொன்னார், எப்படியா நம்ம தலைமுறையாக தேவனுக்கு மகிமை உண்டாக நம்ம சபை நடக்கணும் அப்படின்னா அவர் எதை சொல்ல வந்தால் தெரியுமா? பெரிய அப்புறம் பெரிய காலத்தில் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அந்த தலைமுறையில் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்புறம் பிள்ளைகள் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்போ ஒரு பேர பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்போ இப்படியே ஜென்ரேஷன் போகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியாது. தலைமுறை நாம் இருக்கிறோம். நம்ம வந்து பெரிய விடுதலாகி தேவனை மகிமைப்படுத்த தலைமுறை கொண்டு வந்து அதை கொண்டு வந்துட்டார். நம்ம பிள்ளைகள் தேவனை பிள்ளைகள் இப்படி தலைமுறைக்கு என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்ம சிஸ்டம் அமைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சிஸ்டம் இப்படிதான் அமையணும். அப்போ பாருங்க, இதில் என்ன சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னால அனுப்பப்பட்டவன் சரி, அழைக்கப்பட்டவன் சரி, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு பிரியாட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்மளோட தலைமுறையும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சோத்திரம் நாம மட்டும் இல்லை, நம்ம வர சந்ததியும் அதை செய்ய வேண்டும். இப்படியாக நம்ம கிடைச்சிடும். தேவன் நாம மட்டும் தலைவர் இந்த தலைவர் மட்டும் பண்ணி இந்த தலைவர் மட்டும் ஒரு கவர்மெண்ட் வேலை இந்த நம்ம சாப்பிட்டு வீடு வாங்கி கொடுத்து பிள்ளைகளை வச்சு போய் தெரியாது. அப்புறம் அவன் யாராவது பொண்ணை கேட்டுவான், அந்த தலைமை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவான், தேவனை மயங்கப்படுத்த மாட்டான், அவன் வேலைக்கே போயிட்டு இருப்பான். இப்படி அவர் அப்படி வரவே கூடாது. தலைமுறை பாருங்க, அவர் சொன்ன நாங்கள் பேசணும் அது நல்ல வார்த்தையாக இருந்தது. பெரிய தலைமுறை 3 தலைமுறை நம்ம பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதானே? ஐயா இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்காங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 3 தலைமுறையா இப்படி என்ன செஞ்சுருக்கீங்க? தேவனை மயங்கப்படுத்துறீங்க. இன்னும் தலைமை உங்கள் பிள்ளைகளை மயங்கப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்படிதான் அமையணும். சபை அந்த ஒழுங்குக்குள்ள வருங்க. சபை தலைமை தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி நடக்கிறோம், நிச்சயமா நடக்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. நீங்களாம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட ஜீவிதம் மட்டும் சபை இருந்தால் போதும், அதை மட்டும் ஒளி செஞ்சால் போதும் கடை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் பாயிண்ட் டிப்ஸ் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அதை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக விஷயத்துக்கு வருவோம். ஆகையினாலே நம்ம அனுப்பப்பட்டலாம் சரி, அழைக்கப்பட்டவர்களாம் சரி, தெரிந்து கொண்டவர்களும் சரி, நமக்கு ஒரு தேவனோட வேண்மை கொடுத்துருக்கார். கர்த்தர் முன்பாக நிற்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நின்று தேவன் நினைவில் அறிவோமாக. கர்த்தர் முன்பாக நின்று ஜெபத்தை கர்த்தர் கேட்க பதிலளிக்க முடியாது காத்திருப்போமாக. கர்த்தர் முன்பாக நின்று நாம் நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் நீக்கி போட்டு சாத்தான கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் செயல்படுவோமாக. குறிப்பாக நாம் தேவனுமா நின்று பிறகு மன்றாட்டு தேவன் கோபம் வராமல் பாராட்டு கொள்வோமாக. இன்னும் நாம் தேவனுமா நின்று தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோமாக. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனுக்கு நிற்கிற ஒரு கனத்துறைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு நிற்கிற ஒரு ஜாதிகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு மேன்மையான தேவன் நிற்கிற ஒரு குழந்தை ஒரு தலைமுறையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நிற்கிற ஒரு தலைமுறையாக இருக்கிறோம்.
இப்போ எது சொல்ல வந்த அப்படின்னா ஊழியம் கொடுத்ததுக்காக ஒருத்தர் செய்தியை கூட எடுத்துக்கோங்க, அழைக்கப்படுற எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட எடுத்துக்கோங்க, தெரிந்து கூட எல்லாமே எடுத்துக்கோங்க. யோவான்ஸ்நானன், அதாவது யோவான்ஸ்நானன் ஒரு வசனம் இருக்கிறது எப்படின்னா, அவன் வந்து தேவன் ரொம்ப பெரியவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். எடுத்துக்கலாம் லூக்கா 1:15 வாசிங்க. தேவன் ரொம்ப பெரியவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இவன் அனுப்பப்பட்டவனா, அவன் ஒரு கணவர்கள் தேவன் ரொம்ப பெரியவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். யோவான்ஸ்நானன் கர்த்தருக்கு ரொம்ப பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி புறப்படுறது. ஸ்ரீதத்தில் பிறந்தவர்களே இவனை போலும் யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பசுவன் இல்லை, பெரியவனாக இருந்தேன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், எவனா இல்லை சிறியவனாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் அங்கே பெரியவனாக இருக்கலாம் அதையும் சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக என்ன செய்யலாம், நிற்கலாம்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக இங்கே கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகணும், உத்தமனாக இருங்க. தலைமையாக நீங்கள் வந்து தேவனுக்கு முன்பாக உங்கள் குடும்பம் தலைமையாக தேவனுக்கு முன்பாக நிற்கணும்னா நீங்கள் உத்தமனாக இருங்க. கர்த்தர் அந்த பிரியாட்டவன் தருவா, தேவன் நிற்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவா, அந்த மேன்மை தருவா. நிச்சயமாக அந்த தலைமைக்காக உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. தேவனுக்கு வசனம் சோத்திரம் உண்டாக. இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, வாசிக்கலாம். சங்கீதம் 5:6 யாக்கோபு 4:10 யாக்கோபு 4:10 சங்கீதம் 5:6 வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக பாருங்க, நாம தேவனுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் நம்ம சொல்லிக் கொண்டோம் என்றால் நம்ம என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யணும், உத்தமனா இருக்கணும் சொன்னோம். அடுத்த பாயிண்ட் முடிவரை கொண்டோம், நாம உத்தமனா இருக்கணும், தாழ்மையும் பண்ணணும். அடுத்தது அர்த்தம் வாசிக்கலாம். அது இன்னொரு வருஷம் கொடுப்பாங்க. சங்கீதம் 5 வாசிங்க. அதிலே சங்கீதம் 5:6 அப்போ 7 நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியோடு வரும். சங்கீதம் 95:6 சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடப்படவும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், படித்து 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நாம் நிற்கிற ஒரு ஜாதியாக இருக்க முடியாது, ஒரு மேன்மை நம்ம பெற்றிருக்க முடியாது, தலைமை துறத்தில் காணப்பட முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன, உத்தமமாக இருக்கணும். அடுத்தது தாழ்மையாக இருக்கணும். அடுத்தது பணிந்திருக்கணும், தேவன் மேலே பணிந்திருக்கணும். நாங்களாம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஆட்களையா அப்படின்னா போயின்னா ஒரு போட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாக நிற்கிற, சரி ஆண்டை கேட்குறேன் அப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மாதிரி ஒரு பணியோடு இருக்கீங்க. ரொம்ப அது மேன்மையாக அதுக்கு இடம் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம்ன்றதாக இது பாருங்கள், இது எல்லாத்துக்கும் உண்டு. என்ன 15 வாசிக்க முடிக்கலாம், இது எல்லாத்துக்கும் உண்டு. வாசிக்கிறேன். உங்களுக்கும் உங்களிடத்தில் தண்ணீர அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாய் இருக்க. நீங்களாம் சரி, புதுசாக அந்நிய வந்து உங்களுடைய கிறிஸ்துவ இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரேல் மாறினாலும் சரி, ஒரே பிரமாணங்க இருக்கணும். தேவனுக்கு முன்பாக என்ன இருக்கணும், அது இது ஒரே பிரமாணம் தான் இருக்கணும். அது வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களை போலவே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க கர்த்தருக்கு முன்பாக யார் வரா, அந்நியனும் வரா. எப்போ வரா, அவன் தேவனுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்க்கப்படும் போது, அந்நிய புத்திரன் உள்ள வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய சேர்க்கப்படும் போது அவனும் என்ன செய்யணும், அந்த பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஆகையினால் தலைமுறை தோறும் யார் இனி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, அவன் தேவனுக்குள்ள ஒரு பிள்ளைகள் இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற ஒரு பாக்கியம் சாக்கியம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் இந்த பிரமாணத்தை நீங்கள் கடைபிடி. என்ன பிரமாணத்தை நான் சொல்லிட்டேன், பணிந்திருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் என்ன செய்வோம், தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்கிறவர்களாக ஒரு காணப்படுறோன்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இது அசால்ட்டாக எண்ணக்கூடாது. நம்ம தேவனாக தேவனமாக நிற்கிறதா நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுமா ஆலயத்துக்கு போகிறதாக நம்ம நிற்கிறான்னு ஆலயத்துக்கு போகிறோன்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது தேவன் நிற்கிறேன்னு சொல்லணும். ஆனால் அது மாத்திரமல்ல,
நாம் தேவனுக்கு நிற்கிறது வந்து கர்த்தருக்கு நிற்கிறது ஒரு ஸ்தானமாகும், ஒரு மேன்மையாகும். அது அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அனுப்பப்பட்டவர்களுக்கு, அனுப்பப்பட்டவர்களுக்கு, அந்நிய ஜாதியாக உள்ள வந்து தேவதர்களாக மாறவங்களுக்கு அந்த தேவன் மூலம் நிற்கிற ஒரு மேன்மையை கஷ்டப்பட்டிருக்கிறார். இவர்கள் ஜெபம் கேட்கப்படும், இவர்களுக்கு தேவன் எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படும், இவர்கள் மன்றாடினால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். விசேஷமாய் இவர்களுக்காக சாத்தானை கர்த்தர் எதிர்த்து நிற்பார். இவர்கள் மன்றாடி கர்த்தர் கேட்டு கோபம் வராமல் பாதுகாத்துக் கொள்வார். இவர்களுக்கு கர்த்தர் ஒரு சேமத்தை அளிப்பார். இப்படி நாம் தேவன் நிற்கிற ஜனங்களுக்கு தேவன் அனுகிரகம் செய்வார் என்று தேவ சமூகத்திலே நாம் பரிசுத்தமாய் கர்த்தர் நாமத்தினாலே சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் தேவனுக்கு நிற்கிற ஜனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் கேட்கப்படும். உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நீங்க தேவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிஞ்சிக்கிட்டீங்க, நிறைய அறிஞ்சிங்கன்னா நீ தேவனுக்கு திறந்து வேணும்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீ பிறகு மன்றாடி கர்த்தர் கோபத்தை நீ ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீ தேவனுக்கு உங்க அடிக்கிறது செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்க மேலே யாராவது குற்றச்சாட்டப்பட்டு கர்த்தர் அதை எதிர்த்து கர்த்தர் மறுபடியும் ஆளுகை கொடுத்தா நீ தேவன் அடிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி தேவன் நீங்க உங்களுக்கு உறுதி கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், அவர்களுடைய வெற்றி அடையப்படலாம். ஆகையால் நாம் தேவனுக்கு நம்பிக்கிற ஜனம், தேவன் நினைக்கிற ஒரு மேன்மையான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இதை நம்ம பாதுகாப்போம், நிலைத்திருப்போம், தொடர்ந்து தேவனுக்கு உத்தமனாக இருப்போம், பயபக்தியாக இருப்போம், பணிந்து கொள்வோம், தாழ்மை இருப்போம், தொடர்ந்து தேவனுக்கு பணிந்து கர்த்தருக்கு சித்தத்தை செய்வோமாக. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா.